அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாரிவேந்தர் சந்தித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாரிவேந்தர் சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக பாஜக இடையேயான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். அதற்கு பிறகாக பாஜகவிற்கு எத்தனை தொகுதி, பாஜக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று சென்னை பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திற்கு ஐஜேகேனுடைய நிறுவன தலைவர் பாரிவேந்தர் வருகை தந்திருக்கிறார். அவர் தன்னுடன் அவருடைய கட்சிக்காரர்களும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 6 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை எடப்பாடி பழனிசாமியிடம் அவர் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 6 தொகுதிகளில் ஏதாவது 2 தொகுதிகள் அதிமுக சார்பாக ஒதுக்கப்படும் என்றும் தெரிகிறது. ஏனென்றால் பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கூட தேசிய ஜனநாயக கட்சியானது மக்கள் நீதி மையத்தினுடன் கூட்டணி வைத்து அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள். 3ஆம் இடம் பிடித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடம் அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தொகுதிகள் வேண்டும், குறிப்பிட்ட தொகுதி சொல்லி 7 தொகுதிகளை நான் குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறோம். அதை பரிசீலித்து அதே போல் பிஜேபியினுடைய அவங்களுடையும் கலந்து பேசி என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ பேசுகிறேன். என்னென்ன தொகுதிகள் பட்டியல் கொடுத்துருக்கோம்? என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த தலைமையிலான ஆட்சி மாநிலத்தில் அமையணும். அதற்காக யாருக்கும் எந்த ஒரு டிஸ்பியூட்டும் வரக்கூடாதுங்கிறது எல்லா கட்சிகளோடையும் கலந்து பேசி யாருக்கு எங்கே பலமோ அந்த இடத்துல அந்த தொகுதிகளை கேட்டு பெறதா நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவெடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்பர்ஸ் நாங்கள் 7 ஐயா சொன்ன மாதிரி கேட்டிருக்கிறோம். அவங்களும் கலந்தாய்வாங்க. எங்களுடைய கட்சி உள்ள கட்டமைப்புக்குள்ளரையும் நாங்கள் பேசி முடிவெடுப்போம். நாங்கள் எங்கள் சிம்பிளில் தாங்க நிற்போம். உறுதியா இல்லை, அவருடைய கருத்துங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த கூட்டணி வெற்றி பெறணும். அதனால் நாங்கள் ஒரு ஈகோவில் நாங்கள் ஒரு மாதிரியும் அவங்க ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அப்போது மெயின் கூட்டணி பாஜக என்டிஏ தலைமையாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரையும் கலந்தாஞ்சு நமக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் நமக்கு முதன்மை இவங்க பண்ணி தானே பண்ணணும். அதிமுகவில் நமக்கு ஃபஸ்ட் நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் நம்பர்ஸை சொல்லிட்டோம். அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முடிவு வருங்க. தேங்க்யூ. ஓகே, நான் அப்படியே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்திருந்தார். 7 தொகுதிகள் வரை கேட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார்.